செவ்வாய்க்கிழமை வணக்கம் நேத்திரா நிகழ்ச்சியில் இரண்டாவது நேர்காணல் பகுதியோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இந்த நேர்காணல் பகுதியானது கவிதை துறையிலே தனக்கான ஒரு தனி முத்திரையை பதித்த கிழக்கு மாகாணத்தின் திருகோணமலையில் தனக்கான ஒரு புதிய பயணத்தை ஆரம்பித்த அந்த பயணத்தினூடாக பயணித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு கவிஞரை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்க காத்திருக்கின்றது. இவர் விசேடமாக கிழக்கு மாகாணத்திலே இடம்பெற்ற இலக்கிய போட்டியிலே கவிதை இலக்கிய போட்டியிலே பங்கு பற்றி முதலிடம் பெற்றதோடு இலங்கையின் தேசிய மட்டத்தில் நடைபெறுகின்ற கலாசார திணைக்களத்தினால் இடம்பெற்ற போட்டியிலே கவிதை போட்டியிலே திறந்த போட்டியிலே முதலிடத்தையும் இவர் பெற்றிருக்கின்றார். இது அவர் அந்த முதலிடத்தை பெற்றதை நாங்கள் ஒரு அடையாளமாக நாங்கள் பயன்படுத்திக் கொள்கின்றோம். அதையும் தாண்டி புதுக்கவிதை மரபு கவிதை என பல வகையான கவிதைகளை எழுதி அந்நாட்களில் பத்திரிகைகளிலும் பின்னாட்களில் புத்தகங்களினூடாகவும் வழங்கிய வண்ணமாக இருக்கின்ற மதிப்புக்குரிய கொட்டிய ஆரன் சுந்தரலிங்கம் சிவசங்கரன் அவர்களை இந்த வழியில் நாங்கள் கலையத்துக்கு அன்போடு வரவேற்கின்றோம். வணக்கம். வணக்கம் அன்பரே. நேத்ரா டிவி நேயர்களுக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கிற சகலருக்கும் நான் எனது தமிழ் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சுந்தரலிங்கம் சிவசங்கரன், இது ஓகே, இது சரி. கொட்டிய ஆரன் என்ற புனைப்பெயர் எதை குறிக்கிறது? கொட்டியாரன் என்பது உண்மையில் எங்களோட திருகோணமலை 1000 வருடங்களுக்கு முன்னர் சோழர்களால் குலக்கோட்டை சோழனால் ஒரு புத்தாக்கம் செய்யப்பட்டது என்று சொல்லலாம். அப்போ அங்கே திருகோணமலையை புத்தாக்கம் செய்த நேரத்தில் அவர் திருகோணமலை பற்றி, கொட்டியாரை பற்றி, தம்பலகாமை பற்றி, கட்டுக்குள்ளை பற்றி என்று சொல்லி 4 பற்றுக்களை உருவாக்கி அதன் வழியாக அதில் கோணை சொகையில் மையமாக கொண்டு திருக்கோணேஸ்வர ஆலயத்தை மையமாக கொண்டு அதுக்குரிய தொல்பு பணிகளை ஒவ்வொரு பற்றுக்களுக்கும் பற்றில் வாழ்ந்த மக்களுக்கும் பிரித்து கொடுத்திருந்தவர். அதில் கொட்டியாரம் எங்கட பகுதி கொட்டியாரம் என்று சொல்லுன்ற அந்த கொட்டியாரம் என்ற சொல் இப்போ மருவி மாறிக்கொண்டு போகுது, மூதுரண்டு போகுது. அதால் நிலம் சார்ந்த எங்களது மரபோட வந்த ஒரு கலை தான் எனக்கு அந்த கவிதை என்றது. அதால் நான் கொட்டிய ஆரன் என்று சொல்லி, கொட்டியாரத்தை சேர்ந்த நான் கொட்டிய ஆரன் என்று சொல்லி எனது புனை பேரை வச்சுக்கொண்டு எனது எழுத்துத்துறையை என்ற உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு துறையாக நான் அதை ஏற்றுக்கொண்டு வருகிறபடியால் அதில் நாங்கள் என் பேரை கொட்டியாரன் என்று சொல்லி நான் வச்சுக்கொண்டேன். கொட்டியா பற்று ஸ்ரீ அம்மச்சி அம்மன் ஆலயத்துக்கும், அதாவது கட்டைப்பறிச்சான் அம்மை நகரில் இருக்கிற இந்த ஸ்ரீ அம்மச்சி அம்மன் ஆலயத்துக்கும், அதே போல் தமிழகாமத்திலும் இதே போல் ஒரு ஆலயம் இருக்கிறது. இந்த ஆலயங்களுக்கும் உங்களுக்குமான தொடர்பு எத்தகையது? உண்மையில் சோழர்கள் காளியை பெருந்தெய்வமாக வழிபாடு செய்தவர்கள். அந்த வழிபாடு செய்தவர் அதே நேரத்தில் திருவோணமலைக்கும் வர சோழர்கள படையெடுப்பு திருவோணமலையில் வர ஆட்சி பெறப்ப மும்முடி சோழ மண்டலத்தில் விருத்தி செய்த நேரத்தில் காளியை அவர்கள் எல்லை காவல் தெய்வமாகவும் மற்றது குடிகள் வாழ்கிற இடங்கள்லையும் பெருந்தெய்வமாக வச்சு மடை பூசைகள் செய்து பாரம்பரிய வழிபாட்டோடு ஆரியம் சாராத வழிபாட்டோடு வழிபட்டு வந்திருக்கின்றனர். அதுக்கு பலிகள் எல்லாம் கொடுத்து வழிபட்டு வந்திருக்கின்றனர். அதே போல் திருவோணமலை கோணேஸ்வரை சுற்றி தஞ்சை பெருங்கோயிலில் சோழர் அந்த அரிகண்டன் நவகண்ட பலி கொடுத்து எப்படி போனாங்களோ, போருக்கு போனாங்களோ, அதே போல் திருவோணமலையிலையும் 8 இடங்களில் திருக்கோணேஸ்வர பெருமானுக்கு காளியை காவல் வச்சுருந்தாங்க. அந்த 8 இடங்களில் வச்சதில் ஒன்று தான் எங்களோட அம்மச்சி அம்மன் ஆலயம்ன்றது. அதே போல் சம்பூர் பத்திரகாளி, அதே மாதிரி பட்டத்து பத்திரகாளி என்ற அது இப்போ தம்பலாமத்தில் இருக்குது நீங்கள் சொன்னது போன்று. இதில் பெண்குளத்தில் இருக்கிற எல்லைக்காளி அம்மன் கோயில், ஸ்ரீபதி காளின்னு சொல்லி பதவி சிறிபுரையில் ஒரு காளி கோயில் இருக்குது. அதே மாதிரி நீலாப்பளையில் ஒரு பத்தினி காளி என்று சொல்லி காளியம்மன் இருக்குது. இதை விட ஈச்சிலம்பற்றில் செம்பொன் ஆச்சி அம்மன் என்று சொல்லி இந்த ஒரு காளி இருக்குது. இப்படி 8 இடங்களில் 8 காளிகள். அதே மாதிரி நகரத்து பத்திராளி என்று சொல்லி திருவோணமலை பத்திரகாளியும் அதில் இருந்திருக்கு. அப்போ இதுகள் நிசும்பசூதன மூத்தம், காளியின் நிசும்பசூதன மூத்தத்தை வச்சு கொண்டு தான் அதை வேள்வி மடை பூசைகள் எல்லாம் செய்து கொண்டு வந்தவங்க. அப்படி ஒரு காளி தான் எங்களோட திருவோணமலையில் கொட்டியாரத்தில் இருக்கிறது அம்மச்சி அம்மன் என்று எல்லோரும் அன்பாக அழைக்கப்படுகின்ற ஒரு காளி. அதுக்கு வருடம் ஒரு முறை தான் வேள்விகள் செய்யப்படும். அந்த வேள்வி செய்கிற பொறுப்பு எங்களோட குடும்பத்துக்குரியது.
தொன்று தொட்டு எங்களோட பாரம்பரியம் எங்களோட அப்பா செய்து வந்து பிறகு அப்பா பெரியப்பா மாதிரி எல்லாம் செய்து வந்து இப்போ எங்களோட பெரியப்பாட மகன் ஒரு ஆள் தான் அதை தலைமை தாங்கி அந்த அம்மச்சியம்மன் பரிகல வேள்வியை செய்து கொண்டு வார். இப்போ இது எழுதுறதுக்குரிய அம்மச்சியம்மன் பரிகல வேள்வி காவியம் எழுதுறதுக்குரிய அந்த மோட்டிவேஷன் என்னென்று வந்தேன்னு சொன்னால், இப்போ ஒரு வேள்வி செய்தால் அதுக்குரிய குளுத்திகள் வந்து பாடுவாங்க. அப்போ அந்த குளுத்தி அந்த ஊரில் வந்து நன்மை பெருகணும், மங்களம் உண்டாகணும், செல்வம் பெருகணும், நோய் துன்பம் பெறக்கூடாதுன்னு சொல்லி தான் அந்த வேள்வி செய்கிறவங்க பாரம்பரியமாக. இது இந்திய கலாச்சார மரபா அல்லது இலங்கைக்கு உரித்தான கலாச்சார மரபா? இது இந்தியா இலங்கைன்னு சொல்லி அந்த பிரதேச வாரியன்றதை விட இது தமிழ் மரபு. தமிழர்கள் இங்கே பாவிக்கிற மந்திரங்கள், இங்கே நடக்கிற நடைமுறைகள் எல்லாம் வந்து எல்லாரும் சேர்ந்து தான் அதில் பங்கு பெற்றி செய்கிறாங்க. ஆகவே வந்து இது இடம் சார்ந்ததண்டு இல்லை. இதே மரபுகள் வந்து சில இடங்கள் எப்படி என்றால் ஒரே மரபாக இருந்திருக்குமோ சின்ன 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 மாற்றங்கள் தான் உருவாகிருக்கும். கூடுதலாக மட்டக்களப்பில் இருக்கிற அந்த மரபு, யாழ்ப்பாணத்துலேயும் அந்த மரபு இருக்குது, இந்தியாவிலேயும் இருக்குது. இந்தியாவிலேயும் அம்மாச்சியம்மன், செல்லியம்மன் என்று சொல்லி வேறு அம்மன்களை பத்ராளி இந்த மூத்தங்களை வச்சு வழிபட்டு இந்த பாரம்பரிய இது செய்து கொண்டு வராங்க. மிக மகிழ்ச்சியான ஒரு விஷயம். இந்த நீங்கள் எழுதியிருக்கின்ற இந்த வேள்வி காவியம் இப்பொழுது பாடலாக பல, அதாவது இணையதளத்தில் அந்த 13 ராகங்களில் அது இந்த பாடல் இல்லை, அது வேறொரு பாடல். சரி, நான் தொடர்ச்சியாக பேசலாம் திருவாளர் சுந்தரலிங்கம் சிவசங்கரனோடு. முதலில் நாங்கள் இது யூடியூப்பில் இருக்கிற அந்த பாட்டு. நீங்கள் கற்றது கல்வி பொதுசார் ஆதாரத்திலே உயிரியல். அதன் பின்னதாக உங்களுடைய பிஎஸ்சி எம்எஸ்சி ஆகியன பற்றி நாங்கள் பார்க்கின்ற பொழுது அக்ரிகல்ச்சர், விவசாயத்தோடு, பிறகு விரிவுரையாளராக, ஆசிரியராக உங்களுடைய பணி தொடர்ந்தது. அப்படி இருக்கின்ற பொழுது இந்த கவிதைக்குள்ளே இந்த நாட்டம், இந்த ஆர்வம் எவ்வாறு வந்தது? கவிதை என்றது வந்து அது என்னென்று வந்ததுன்னு சொல்லலாம். அது ஒரு சுவாரஸ்யமான இது. எனக்கு அது ஒரு சுவாரஸ்யம் மாதிரி. சின்னல நாங்கள் வந்து விளையாட போய் அந்த எங்களோட பொழுதை கழித்து கொண்டிருந்த நாங்கள். ஆனால் வந்து பிறகு யுத்த காலங்கள் அப்படியான நேரங்களில் வெளியில் போயில்லாத சூழ்நிலைகள், அந்த சூழ்நிலைகள் வந்து எனக்கு இப்படி ஒரு ஆர்வம் கொண்டு வந்தது. கவிதைகளில் பார்த்து நான் வியந்திருக்கிறேன். இந்த பாடல்கள் சிலது வித்தியாசமாக பாடியிருப்பாங்க. இது குழந்தை பாடும் தாலாட்டு, இது இரவு நேர பூபாலம், இப்படி அந்த இடைக்கால பாடல்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது முரணாக நல்ல விஷயம். அந்த ஒரு சூனியத்தொடை என்று சொல்லுவாங்க. அந்த நடக்காத விஷயங்கள் நடக்காது. குழந்தை மேற்கில் தோன்றும் உதயம்னு சொன்னால் அது நடக்காது. அப்போ இப்படியானதை வந்து ஒரு சுவாரஸ்யமாக அதை நடத்தி காட்டுறாங்க, மேற்கில் தோன்றும் உதயம் என்று சொல்லி. அப்போ இந்த சுவாரஸ்யங்களில் எனக்கு ஒரு ஈடுபாடு வந்து, மற்றது வந்து நான் ஒரு மரபு வழி பூசகராக இருக்கிறேன். அப்போ இந்த பூசகராக இருக்கிற நேரத்தில் அந்த பாடுற காவியங்கள் அதுலேயும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இதை விட வந்து எனக்கு மாணிக்க வாசகர் திருவாசகங்கள் நன்றாக பிடிக்கும். அப்போ அதில் தான் அந்த திருவம்பா பாடல்கள் விடிய வெள்ளை நிலை எழும்பி போயிடுவோம். மாறி காலத்தில் மற்ற நேரங்களில் காலையில் எழும்ப மாட்டோம், ஆனால் மாறி காலத்தில் குளிரான நேரத்தில் திருவம்பாண்டா அது 10 நாளும் எப்படியோ எழும்பி போயிடுவோம். அது அதில் இருக்க சுவாரஸ்யமாக தான் ட்ரிக்மெண்ட்டு நான் கருதுகிறேன். அப்போ இப்படியான ஒரு சுவாரஸ்யங்கள் என்னக்குள்ளே வரும்போது நானும் எழுதி பார்த்தால் என்ன என்று சொல்லி சின்ன ஒரு 8ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டில் எழுதி பார்த்தேன். சொற்களை சேர்த்து தான் எழுதி பார்த்தேன். கருத்து வருதோ இல்லையோ சொற்களை சேர்த்து எழுதுவோம் என்று எழுதி மாணவ மன்றங்களில் அந்த கவிதையை வாய்ச்சி அப்படித்தான் என்னுடைய கவிதை ஆர்வம் வளர்ந்து கொண்டு வந்தது. இந்த கவிதை தொகுப்பு புத்தகம் உருவான கதை பற்றி பேசுவோமா? ஆமாம். சிறகலரும் சிறுபூக்கள் என்றது கவிதை. இது உண்மையாக என்னென்று சொன்னால், இது நான் புத்தகமாக எழுதணும் என்ற ஒரு நோக்கத்தில் நான் இந்த கவிதைகளை எழுத இல்லை. நான் யூனிவர்சிட்டியில் படிக்கிற காலத்துலேயும் சரி, அந்த படித்து கொண்டிருக்கனே தான் கொஞ்சம் ரஷ்ஷான நேரத்தில் ஒரு ரிலாக்ஸுக்காண்டி சின்ன சின்ன கவிதைகளை எழுதி கொண்டு வந்தேன். நான் பிறகு ஃபேஸ்புக் முகநூல் வந்த காலங்களுக்கு பிறகு நான் அதை போட்டுனேன். முகநூலில் போடும்போது திருவோணமலையில் இருந்து வெளிவந்த அந்த நேரத்தில் பேப்பருக்கு அனுப்புகிறேன். ஆனால் பேப்பரில் இருந்து வந்ததை விட முகநூலினூடாக எனக்கு வந்த அந்த செல்வாக்கு அதிகமாக இருந்தது.
அப்போ திருவோணமலையில் மலைமுரசு என்று சொல்லி ஒரு பத்திரிகை ஆசிரியர் கலாநிதி ஸ்ரீஞானேஸ்வரன் என்று சொல்லி அவர் வந்து நடத்தி கொண்டு வந்தவர். அவர் ஒரு நாள் கால் பண்ணி சொன்னார், இப்படி உங்களோட போடுற கவிதையெல்லாம் நடக்கண்டா அவர் பிரிண்டர்ஸும் வச்சிருந்தவர். கவிதைகள் எல்லாம் நல்லா இருக்குது, ஒருக்கா புத்தகமாக தொகுத்து எடுப்பமாண்டு. நான் சொன்னேன், இந்த கவிதைகள் எங்கெங்கே இருக்கோ தெரியாது, அங்கே அங்கழி போட்டுருவேன்னு சொல்லி அப்புறம் ஃபேஸ்புக்கில் இருந்த கவிதைகள் எல்லாத்தையும் உண்டா தொகுத்து எடுத்து ஒரு 35 கவிதைகள் 35-40 கவிதைகள் வந்தது. அந்த 35 கவிதைகளையும் எடுத்து போட்டு இந்த புத்தகத்தை வெளியிட்டினாங்களோ, அதுவும் பெரிய வரவேற்பு வந்தது. அதுக்கு பிறகு நான் கவிதை எழுதணும், போட்டியில் பங்கு பெற்றணும்னு சொல்லி எனக்கு அப்ளிகேஷன் எல்லாம் கொண்டு வந்து அந்த டிஎஸ் ஆஃபீஸில் கொண்டு வந்தேன். அது போட்டுனேன். அந்த இதில் இருந்து தான் அதற்கு பிறகு புத்தகம் வழி வந்த பிறகு தான் நான் போட்டிகளுக்கு எழுத தொடங்கினேன். பிரதேச சாகித்ய விழாக்கள், சாகித்ய போட்டிகளில் எழுதினேன். முதல் எனக்கு மாவட்ட மட்டத்தில் பாடலாக்கத்துக்கு கிடைச்சது பரிசு. அப்போ அது ஒரு போதை மாதிரி, ஏன் நான் ஃபஸ்ட்டாக எடுக்கலான்னு சொல்லி அப்படி 2வது வருஷம் எனக்கு வந்து மாவட்ட மட்டத்தில் கிடைச்சது. 3வது வருஷம் எழுதின உடனே எனக்கு நேஷனல் லெவலில் அந்த 2021ஆம் ஆண்டு தேசிய இலக்கிய விழாவில் வந்து கவிதைக்கு முதலிடம் கிடைச்சது. முதலாவதாக கிழக்கு மாகாண தமிழ் இலக்கிய விழா இந்த போட்டியிலே அரசு உத்தியோகத்தர்களுக்காக நடத்தப்பட்ட போட்டியிலே முதலாவது இடம் கிடைத்தது. அதுதான் நம்முடைய நேயர்கள் இப்பொழுது திரையிலே பார்த்தார்கள். அதே போல மற்றும் ஒரு உங்களுக்கான கிடைத்த அந்த விருது இருக்கிறது, அதை பற்றி பேசுவோம். இது தேசிய மட்டத்தில் நடத்தப்பட்ட தமிழ் இலக்கிய விழா, சாகித்ய விழாவில் கிடைத்தது. அந்த போட்டி பற்றி சுருக்கமாக பகிர்ந்து கொள்ளுங்கள். இதில் கிழக்கு மாகாணத்தில் அரசு ஊழியர்களுக்கு இடையிலான படைப்பாக்க போட்டிகளில் வந்து 2 போட்டிகள் வந்து நடக்கிறது. அந்த 2 போட்டி, அந்த போட்டியில் வந்து கவிதை இலக்கிய போட்டிகள் நடக்கின்றது. அந்த இலக்கிய போட்டிகளில் வந்து எங்களுக்கு வந்து அது புது கவிதையும் மரபு கவிதை 2லேயும் வந்து எனக்கு முதலாம் இடம் கிடைச்சது. அது 2020ஆம் ஆண்டு. 21ஆம் ஆண்டு தேசிய அளவில் நான் எழுதி பார்ப்போம்னு சொல்லி போட்டு எழுதி பார்த்தேன்னா அதில் வந்து எனக்கு முதலாம் இடம் கிடச்சி பிஎம்ஐசிஹெச்சில் நடந்ததில் அதில் விதுர விக்ரமநாயக்காவின் கையால் நான் அந்த முதலாம் இடம் பெற்ற அந்த தங்கப்பதக்கத்தை பெற்றுக்கொண்டேன். மிக மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அந்த துறையில் ஆர்வம் இருக்கின்ற நீங்கள் போட்டிகளும் பங்கு பற்றி வெற்றி பெறுகின்ற பொழுது அது எங்களை மீண்டும் மீண்டும் பரிசோதித்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக அமைந்து விடுகிறது இல்லையா? உண்மையில் நான் போட்டியில் பங்கு பெற்றோணுமென்றதுக்காண்டி எல்லாரையும் வின் பண்ணணுமென்ற ஒரு போட்டியில் பங்கு பெற்றோணுமென்றதுக்காண்டி பங்கு பெற்ற இல்லை. நான் என்ன நிலையில் இருக்கிறேன், நானும் கவிதை எழுதுகிறேன், என்ன நிலையில் இருக்கிறேன்னு சொல்லி என்னை நானே பரிசோதித்து பார்க்குற நோக்கத்தோடு தான் நான் இதை எழுதுனான். இப்போ நான் எழுதுகிறேன் இல்லை, போட்டிகளில் பங்கு பெற்ற இல்லை. ஏன்னா மற்றவர்களுக்கும் எல்லாருக்கும் விட்டு கொடுக்கணும். நான் அச்சீவ் பண்ணியாச்சு, இந்த மாகாண மட்டத்திலையும் போட்டியில் அச்சீவ் பண்ணியாச்சு, நேஷனல்லையும் அச்சீவ் பண்ணியாச்சு. அப்போ அதை ஒரு என்ன நாங்கள் விருதை எடுத்து அது ஒரு விருது பிச்சைக்காரன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படியும் நான் ஒரு கவிதை எழுதியிருக்கிறேன். அப்படியாக இருந்தால் நீங்கள் அடுத்து சர்வதேச ரீதியிலான போட்டிகளை பங்கு பெறலாம். அது சிறப்பானதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த கொரோனா காலத்தில் நான் சர்வதேச போட்டி ஒன்று நடந்தது. அதில் எனக்கு அந்த இன்டர்நேஷ்னல் லெவலில் படைப்பு உலகம்னு சொல்லி ஒரு இந்த மின்னணு அந்த முகநூல் ரீதியாக ஒரு போட்டி ஒன்று நடந்தது. அதில் வந்து ஆத்திசூடி எழுதணும்னு சொல்லி புதிய ஆத்திசூடி அதில் வந்து முதலாந்திரம் எழுதி அனுப்பினேன். முதலாந்திரம் இன்னும் 3 எழுதி அனுப்புங்கன்னு சொல்லி 2வது அனுப்பி அது 2ம் சேர்த்து எனக்கு அவ்வை கனி பாவலர் விருதுன்னு சொல்லி ஒன்று தந்தவங்க. அது ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று சொல்லி அது அந்த படைப்பு உலகத்தால் எனக்கு வழங்கப்பட்டது அவ்வை கனி பாவலர் விருது. மிக்க மகிழ்ச்சி. அடுத்து பூப்பு மங்கள புனித மஞ்சள் நீராட்டு சடங்கு என்கின்ற ஒரு புத்தகம் இங்கே மேடையில் இருக்கிறது. இது யார் எழுதியது? இதை பற்றிய பகிர்ந்தலை. இது உண்மையில் என்னன்னு சொன்னால், இந்த என்னுடைய மகளினுடைய சாமதிய வீட்டுக்கு இது எழுதினான், இது தொகுத்தது. இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு சொன்னால், ஏன் நாங்கள் இந்த சடங்கை செய்ய வேண்டும், சாமத்திய சடங்கை நாங்கள் செய்ய வேண்டும்னு சொல்லி எனக்குள்ளே ஒரு கேள்வி. இது அநியாய செலவா, அல்லது இதை எடுத்து பிள்ளைக்கு நாங்கள் அதை சேர்த்து வச்சு கொள்ளலாமே, ஏன் நாங்கள் இதை செய்யணும்னு சொன்னால், இது ஒரு மரபாக எங்களோட தமிழ் மரபாக இது நடத்தி வந்து கொண்டிருந்தது. உண்மையாக வந்து இது மரபுக்கும் தமிழ் மரபில் இது சாமத்திய சடங்கு எங்கே இருக்கின்றதும் விஞ்ஞான ரீதியாக அல்லது மருத்துவ ரீதியாக அதுக்குரிய தொடர்பு. ஏனென்றால் எனது வைஃப் வந்து எனது மனைவி வந்து ஒரு மருத்துவ கலாநிதியாக இருக்கிறார். அவள் வந்து இந்த பெண்ணியல் சார்ந்த
நோயியல் அந்த விடயங்களில் வந்து அவள் ஒரு ஸ்பெஷலிஸ்டாக இருக்கிறாள். அப்போ அவர்கிட்ட இருந்த இந்த மருத்துவ விஷயங்களே இன்னத்துக்காகண்டு. அடுத்த வந்து எங்களோட சைவ புலவர் செல்லத்துறை என்று சொல்லி யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார். அவர் இந்த கலையங்களுக்கு அடிக்கடி வந்து போடுவார். இப்போ இல்லை அவர் வந்து இந்த சமயம் சார்ந்தது, இந்த துடாக்கு அப்படியான விஷயங்கள் சார்ந்த விஷயங்களில் அவர் கொஞ்சம் சைவ புலவராக இருந்தார். அப்போ இந்த மூண்டையும் இணைச்சு, அதாவது இந்த மருத்துவம், மரபு, இந்த எங்களோட சமயம், இது மூண்டையும் இணைச்சி இந்த சாமந்திய சடங்கு ஏன் செய்யணுமென்று எழுதணும் என்று எழுதி தான் எங்களோட மகள சாமந்திய வீட்டுக்கு அந்த புத்தகத்தை நான் அதை பரிசளித்தேன். நான் வாராக்கள் எல்லாருக்கும் என்ன காரணத்துக்காகன்னு சொல்லி. மிக மகிழ்ச்சி. அதே போல் நான் ஏற்கனவே பேசிய அந்த விடயம், இடைநிறுத்தப்பட்ட ஒரு விடயம், உங்களுடைய இந்த கவிதைகளை ஒருவர் ராகத்தோடு பாடுவதற்கு உங்களிடம் அனுமதி கேட்டிருந்த விஷயம், அதை பற்றி சுருக்கமாக பகிர்ந்து கொள்வோம். அது உண்மையாக என்னென்னு சொன்னால், இந்த கொரோனா கால சூழ்நிலையில் எங்களால் திருக்கோணேஸ்வரத்துக்கு போக முடியாமல் போயிட்டு, திருக்கோணேஸ்வரம் வந்து கோணேசப்பெருமான் வந்து எங்களுக்கு ஒரு அப்பா மாதிரி தான். அப்போ அப்பாட வீட்டுக்கு போகிற மாதிரி தான் நாங்கள் போய் வந்தோம்னா, அந்த கொரோனா காலத்தில் அந்த திருவிழா நடத்துகிற காலத்தில் எங்களால் போயிடலாம் போயிட்டு. அப்போ அந்த ஒரு வலி, ஒரு பக்தி, அதோடு சேர்ந்த ஒரு கலப்போடு நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாட்டு அவருக்கு ஒரு பாமாலையாக சூடி போட்டேன். அது ஃபேஸ்புக்கில் தான் போட்டேன். அவர்கிட்ட போட்டோ, அவர்கிட்ட படத்தையும் போட்டு நாங்கள் இந்த பாட்டையும் போட்டுனேன். இதை வந்து முகநூலில் சுவிஸ் நாட்டை சேர்ந்த ஒரு இங்கே இலங்கையில் பிறந்த, திருவோணமலையில் பிறக்கையில் திருவோணமலையை சேர்ந்த சுவிஸ் நாட்டை சேர்ந்த ஒரு சங்கீத படித்து கொண்டிருக்கார். இப்போ அவர் இசைக்குயில், ஐரோப்பிய இசைக்குயிலாக தெரிவு செய்யப்பட்டிருக்கார், ஸ்ரீஜன் சிவதாசன் சொல்லி. அவர் ஒரு நாள் கோல் பண்ணி கேட்டார், நான் உங்களோட பாட்டை படிக்க போகிறேன், படிக்கட்டான்னு சொல்லி. அப்போது படிங்கன்னு சொல்லக்குள்ள அவர் அந்த பாட்டை திருமலை கரசை என்று சொல்லி ஒரு ஆல்பம் மாதிரி அவர் 13 பாடலையும் 13 ராகத்தில் பாடி, நான் ஆனாவிலேருந்து அகன்னா மட்டும் அந்த தொடங்கி அந்த பாடல் எழுதியிருந்தேன். அவர் வரிசையை அனுப்பியிருந்தார். அதுவும் வந்து நீங்கள் தினமும் கேட்க வேண்டிய பாடல் என்று சொல்லி ஒரு யூடியூப்பில் அவர் போட்டிருக்கார். அதை நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். அதை வந்து போன வருஷம் நாங்கள் வந்து திருக்கோணேஸ்வரத்தின் எங்களோட கொட்டியாரை பெற்ற விழாவின் போது அதை வெளியிட்டு வச்சு நாங்கள் திருக்கோணேஸ்வரத்தில். நீங்கள் புது கவிதை அதே போல் மரபு கவிதை 2 கவிதைகளையும் கையாளுகின்ற ஒரு கவிஞர் என்ற ரீதியிலே இந்த புது கவிதையினையும் மரபு கவிதையினையும் நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? உண்மையாக கவிதை என்றதை வந்து நான் பார்க்குறேன், என்னது பார்வையில் கவிதை உண்மையாக வந்து கவிதை, காதல், கடவுள் இதெல்லாம் வந்து வரையறுத்து சொல்லலாது. இப்போ இதுகளை நாங்கள் வரையறுக்கும் போது கவிதை என்றா என்னன்றதுக்கு 1 கோடி வசனங்களுக்கு கிட்டே இருக்கும், எல்லோரும் எழுதியிருப்பாங்க. அது ஆங்கிலத்தில் வேறு மொழிகளில் எல்லாம் இருக்கலாம். அதே மாதிரி காதல் என்பதுக்கும் அப்படி இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி நாங்கள் வரையறுக்கும் போது அதையும் தாண்டி வெளியில் ஒரு கிளையை நீட்டி அது ஒரு பூ பூக்கும். அதுதான் அந்த கவிதையின் இயல்பு. அப்போ இப்படியான ஒரு இதில் வந்து மரபு கவிதை உண்மையாக வந்து என்னை பொறுத்தவரையில் கவிதை என்றா வந்து அது உணர்ச்சிகளின் சுவாரஸ்யமான எறிகை என்று சொல்லலாம். கொண்டு நாங்கள் வெளிப்படுத்துகிறோம், எங்களோட உணர்ச்சியை வெளிப்படுத்துகிறோம், உண்மையாக உணர்ச்சியை தான் அதை வெளிப்படுத்துகிற கவிதை என்றது. அப்போ அது வந்து உதாரணத்துக்கு கவிதையை பற்றி வரைவிலக்கணம் சொல்லுது, தமிழ் இலக்கணங்களில் சொல்லுது என்று சொன்னால், நன்னூல் என்ற நூல் கவிதையை பற்றி வரைவிலக்கணம் சொல்லுது. சில்வகை எழுத்தில் பல்வகை பொருளை செறித்து இனிது செவ்வன் ஆடியில் தெரித்து திட்ப நுட்பம் சேர்ந்தன்ன சூத்திரம் என்று சொல்லுது. கவிதை வந்து ஒரு ஈக்குவேஷன்ஸ். புயிர்ப்பு கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் அந்த புயிர்ப்பு கண்டுபிடிக்கிறதுக்குரிய ஈக்குவேஷனை வச்சுக்கொண்டு, சின்ன ஒரு ஈக்குவேஷனை வச்சுக்கொண்டு ஒரு கருவி, ஒரு சின்ன ஒரு உயிரி என்று சொல்லலாம் கவிதையை. அப்போ இப்படி தான் சொல்லுது. அதாவது வந்து நீங்கள் காட்சிகள் எல்லாம் காட்டலாம், அதை ஒரு சின்ன ஒரு கண்ணாடியில், கையளவு கண்ணாடியில் நாங்கள் அந்த காட்சி அவ்வளோத்தையும் அப்படியே தெரித்து பார்க்கலாம். முழு விஷயங்களும் இருக்கும் அதில் கண்ணாடியில். அதுதான் அந்த நன்னூலில் சொல்லப்படுது. இதுக்கு பிறகு இந்த கவிதை என்றா என்னன்னு சொல்லி யாப்பிலக்கணத்தில் கொண்டு வராங்க. தொல்காப்பியர் கொண்டு வந்து யாப்பிலக்கணத்தில் கொண்டு வந்து எழுத்து, அசை, சீர், தலையாடி, தொடை என்று சொல்லி இந்த பாவகைக்குள்ளே வருது. அது கிட்டத்தட்ட 18ஆம் நூற்றாண்டு மட்டும் தமிழில் இருக்கிற கவிதைகள் எல்லாம் வந்து பாவகைக்குள்ளான் இருந்தது. ஆனால் இந்த ஒரு சொல் அல்ல ஒரு பேச்சு காலம் தாண்டி நிற்கிறத விட
ஒரு பாவகை அல்லது கவிதை வந்து காலந்தாண்டி நிற்கும்னு சொல்லுவேன். அதுக்கு கணக்கு காரணங்கள் இருக்கும். இந்த உண்மையாக வந்து எங்களோட புராணங்கள், வேதங்கள், அதுகளெல்லாம் வந்து பதிகங்கள், தேவாரங்கள், திருவாசகம் இதெல்லாம் வந்து பாவகையிலேயே அழைக்கப்பட்டது. அதே மாதிரி புறநானூறு, அகநானூறு இதெல்லாம் காலந்தாண்டி நிற்குது. அப்போ சொல் முறையில் அல்லது பேச்சு வழக்கு அல்லது வசனங்கள் வந்து எங்களோட காலந்தாண்டி நின்றதாக இல்லை. ஒரு கட்டுரை புத்தகமோ அல்லது ஒரு பேச்சு புத்தகமோ இருந்ததாக இதுவரைக்கும் இல்லை காலந்தாண்டி. ஆனால் இப்போ வந்து என்ன நடக்குன்னு சொன்னால், இது ஒரு வரையறைக்குட்படுத்துகிறாங்க தமிழ் இலக்கணத்தில். அப்போ இந்த வரையறையை உடைச்சு இது வந்து எங்கன்னு சொன்னால் அரசவைகளில் சமஸ்தானங்களில் தான் இது வந்திருக்கு. அப்போ கவிதையை தாண்டி வந்து என்ன நடக்குன்னு சொன்னால் அதை உடைக்கிறார் பாரதியார். வந்து இதை வந்து கவிதையை வந்து நாங்கள் நிலத்துக்கு, அதாவது வந்து பாமர மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுமெண்டு சொல் புதிது, சுவை புதிது, பொருள் புதிது, வளம் புதிதுன்னு சொல்லி அவர் கொண்டு வார். இப்போ புதுசாக கொண்டு வர. அப்போ ஒரு விசித்திரமாக இருக்கணும். இவர்கிட்ட செல்வாக்கும் வோல்ட்ட விட்மென்ற செல்வாக்கு அதோட இருந்தபடியாக அதோட பாரதி கொண்டு வார். பாரதி கொண்டு வந்த பிறகு பாரதியிலேருந்து இந்தியாவில் கடத்தினாக்கள் 18ஆம் நூற்றாண்டுலேருந்து 19ஆம் நூற்றாண்டு தாண்டி இந்தியாவில் கடத்தினாக்கள் வந்து தமிழில் கவிதையை கடத்தினாக்கள் வந்து பிச்சைமூர்த்தி கடத்துறேன். ஆனால் நாங்கள் ஒன்று பெருமைப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், இந்தியாவில் தமிழகத்தில் இந்த கவிதையை அடுத்த தளத்துக்கு கொண்டு போன பிச்சைமூர்த்தின்னு சொன்னால் அதுக்கு எந்த வகையிலையும் குறைவில்லாத வகையில் எங்களிடத்தில் இலங்கையிலேயும் திருவோணமலையில், அது திருவோணமலையில் இருந்து கடத்தினவர் தான் பிரமில் என்ற ஒரு கவிஞர். அவருக்கு நேற்று பிறந்த நாள். அப்போ அந்த பிரமில் வந்து கடத்துறார். நாங்கள் கொண்டாட மறந்த தமிழகம் கொண்டாடி கொண்டிருக்கின்ற ஒருவர். ஆமாம், அதைத்தான் நான் நேற்று அதை போட்டிருந்தேன். அதை வந்து முற்றத்து மல்லிகைன்னு சொல்லி. முற்றத்து மல்லிகையும் வீட்டில் இருக்கிறாக்களும் அந்த வாசம் விளங்காது, வெளியில் இருக்கிறாக்களுக்கு தான் அந்த வாசம் விளங்குதுன்னு. அப்போ அவர் கொண்டு வந்தார். அவர் ஒரு காவியம் என்று சொல்லி இருந்தார். சிறகு, அதாவது வந்து சிறகில் இருந்த பிரிந்த இறகு ஒன்று தனது வாழ்வின் காற்றின் தீராத பக்கங்களில் தனது வாழ்வை எழுதி செல்கிறது என்று சொல்லி ஒரு போட்டிருக்காரு. ஒரு காவியம், ஒரு பறவையிலிருந்து ஒரு இறகு உதிர்ந்து விழுந்து அசைந்து 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 வாரதை அவர் ஒரு அந்த பறவைஇந்த வாழ்வை அந்த எழுதுது என்று சொல்லி அப்போவே சொல்லியிருக்கிறார். அதே போல் கணக்க விஷயங்கள் சொல்லியிருக்கொண்டு குந்தி, அதாவது வந்து அதிரும் தந்திகளில் தூசு குந்தி இருப்பதில்லை, எரியும் தணல்களில் கொசு குந்தி இருப்பதில்லை என்று சொல்லி இருக்குது. அப்போ அவர் அப்படியான ஒரு பின்னவீனத்துவ சிந்தனை அப்போவே கட்டமைச்சு கொண்டு வந்த ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு கவிஞர். அதை பிரபஞ்சத்தையும் இதை இணைக்கிற மாதிரியான ஒரு கவிஞர் தான் இருக்குது. அதான் மெட்டாஃபிசிக்ஸ் என்று சொல்லி சொல்லுவாங்க. அந்த மெட்டாஃபிசிக்ஸோட சேர்த்து, அதாவது வந்து நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாததை சாத்தியமாகி காட்டுறதான் மெட்டாஃபிசிக்ஸ். அந்த இதுகளை எங்களோட இலக்கியத்துக்குள்ளே கொண்டு வந்தவர் வந்து இந்த பிரமில் என்ற பிரம்மாண்ட கவிஞர். அப்போ அவற்ற மண்ணிலிருந்து தான் நான் வந்திருக்கேன். அவரை மாதிரி என்று இல்லை, ஆனால் வந்து அவற்ற மண்ணில் இருந்து கவிதை பற்றி ஏதோ ஓரளவுக்கு தெரிஞ்சதை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கணும். மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய இந்த கவிதைகள் தொடர வேண்டும் என்று நாங்களும் பிரார்த்திக்கின்றோம், வாழ்த்துகின்றோம். இந்த தருணத்தில் கலைகம் வந்தவங்களுக்கு நேற்று அலைவரிசின் சார்பாக உள்ள மாத நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகின்றோம். நன்றி. நன்றி. இந்த தினம் நம்மோடு இணைந்து கொண்டவர் திருகோணமலை தந்த கவிஞர் திருவாளர் கொட்டிய ஆரன் சுந்தரலிங்கம் சிவசங்கரன் அவர்களுக்கு நேற்று அலைவரிசின் சார்பாக நன்றிகளை தெரிவித்து நிகழ்ச்சியை இந்த அளவோடு நாங்கள் நிறைவு செய்கின்றோம். நிகழ்ச்சியோடு இதுவரை நேரமும் இணைந்து கொண்ட உறவுகள் உங்கள் அனைவருக்கும் உளமார்ந்த நன்றிகள். நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் கருணேஸ்வரனோடு மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். வணக்கம் உறவுகளே.